ஸோ நம்ம இப்போ கத்திப்பாரா ஜங்ஷனில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவோட செகண்ட் ஃபேஸ் 5th காரிடாரோட ஒன் ஆஃப் தி ஒரு வியாடக்டில் தான் நின்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வியாடக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா நம்ம கீழே இருந்து எங்கேயும் ஃபார்ம் ஒர்க்கே பார்க்க முடியாது. மேலே 2 சைடும் வந்து ஆனால் ஸ்பான் பெருசாகிட்டு போகிறத நம்ம டெய்லி நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சென்னையிலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை டெய்லி கிராஸ் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இது வளர்ந்துட்டே போகிறத பார்க்கலாம். எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இதுக்கு பேர் என்ன, எதனால் இதை இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரப்ப நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. நார்மலா பியர் ரைஸ் பண்ணி பியர் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், செக்மெண்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், யூ கார்டர் யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் இந்த மெத்தட். இதுக்கு பேர் பேலன்ஸ்டு கேன்டிலிவர் மெத்தட். ஜென்ரலா தண்ணிக்கு நடுவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்ப என்னால கீழே இருந்து ஃபார்ம் ஒர்க்கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி என்னால ஸ்பானை கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பேலன்ஸ்டு கேன்டிலிவர் டெக்னிக்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பியர் இப்படி இருக்கு, இதுல இந்த ஒரு சைடு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவேன். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு செக்மெண்ட் வரைக்கும் பண்ணிட்டு இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு சைட்ல அனதர் கேன்டிலிவர் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதோட லோடு இந்த சைடில் இருக்க போகிறது தாங்க போகுது. எப்படி சார் அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட் கட்டினதுக்கு அப்புறமும் போஸ்ட் டென்ஷனிங் ஒர்க்கை பண்ணி இந்த லோடை வந்து இன்னொரு இதை வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சரி சார், தண்ணி இருக்க இடத்துல ஓகே, இங்கே என்ன தண்ணியாக இருக்குது, இங்கே இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இதோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட 100 அடி கிரவுண்ட்ல இருந்து. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிராஃபிக் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவராக இருக்கட்டும், இல்லை பழைய மெட்ரோவோட ட்ராக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கிராஸ் ஆகுது. அப்போ எனக்கு ஃபார்ம் ஒர்க்கை அக்ராஸ் அதில் போடுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால ஃபார்ம் ஒர்க்கை 100 அடி பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேலன்ஸ்டு கேன்டிலிவர் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் அதே மாதிரி இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 125 ரேடியஸ்க்கு கர்வ், இதுவுமே எலிவேஷன் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் ஃபேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற விஷயங்களுக்கு பின்னாடி நிறைய இன்ஜினியரிங் மார்வல்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம டெர்சாக் இன்ஸ்டியூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.